எவ்வளவு நாளா எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் செஞ்சது வெண்ணிலாக்காக இன்னைக்கு இந்த முத்து மாவு ஒண்ணு செய்ய போறேன். என்ன செய்ய போற? சமையல். வெண்ணிலா, இன்னைக்கு உன் புண்ணியத்துல மீன் குழம்பு எப்படி இருக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் கத்துக்கிட்டேன் தெரியுமா? என்ன முத்து மாமா? அதாவது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீனோ மண் சட்டியோ மசாலாவோ மட்டும் முக்கியம் கிடையாது. நல்ல மனசு பாசம் அக்கறையோட சமைச்சா போதும்னு கத்துக்கிட்டேன். என்ன முத்து மாமா நீ ஏதேதோ சொல்ற? ஏதேதோலாம் ஒன்னும் சொல்லல, நீ சொன்னதான் சொன்ன. சாப்பிடு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு முத்து மாமா. நான் சமைக்கிறத விட சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வேணான்றது ஏன் மனசு கோண கூடாதுன்றதுக்காக பொய் சொல்றேன். இல்ல முத்து மாமா, நிஜமா தான் சொல்றேன். சூப்பரா இருக்கு. சந்தோஷம். சாப்பிடு. மீன் சாப்பிடு. இல்ல மீன் முள்ளு அதிகமா இருக்கு, நான் அடுத்தறாரு. சிறு முள்ளா இருக்கா, தொண்டையில போய் மாட்டிக்கும். மீனிங்ஃபுல்லா நடக்கும்னு பார்த்தா கடைசியில இவங்க மீன் சாப்பிடுறத பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. போதும் முத்து மாமா, சாப்பாடு மறுபடியும் வைக்காத. என்ன மறுபடியும் வைக்காதீங்க? நான் சாப்பிடும் போது மட்டும் கழுத்து வரைக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு பரிமாறுவல்ல, இப்ப நான் போடும்போது மட்டும் போதுமா? இந்த கதையே கிடையாது, சாப்பிட்டே ஆகணும். போதும் முத்து மாமா. போதும் கிடையாது, கையெடு. நல்லா பசஞ்சு சாப்பிடு. பசஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, சாப்பிடுமா. வெண்ணிலா, நல்லா அள்ளி அள்ளி சாப்பிட்டா உடம்புல ஒட்டுன்னு சொல்றேன். நீ என்னத்த சாப்பிடுற? நீ போ, நான் ஊட்டுறேன் உனக்கு. ஆகாட்டு. மீன் துண்டை எடுத்து அதுக்கு நடுவுல வச்சு அப்படியே வாயில போட்டா ஆகாட்டு. வெண்ணிலா, காரமா இருக்கா? இல்ல முத்து மாமா, எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நீ மட்டும் இந்த நிமிஷம் செத்து போயிடுன்னு சொன்னா நான் செத்து போயிடுவேன். எனக்கு இதை தவிர வேற எந்த சந்தோஷமும் வேண்டாம் முத்து மாமா. என்ன பேச்சு இது? சாப்பிடும் போது அடி வாங்க போற நீ பாரு. அபசரமா பேசிட்டு இருக்கிற. இந்த வாட்டி இந்த மாதிரிலாம் பேசுன முத்துமா கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். நீ எனக்கு ரொம்ப முக்கியம் தெரியும்ல, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ சந்தோஷமா இருக்கணும். வெண்ணிலா, இந்த வீட்டோட அஸ்திவாரம் நீ தான், ஆணி வேறும் நீ தான். இந்த வீட்டுல இவ்வளவு நல்ல காரியம் நடந்திருக்கு, அது எல்லாம் ஒன்னாலதான் நடந்திருக்கு. புரியுதா? சாப்பிடு. இந்த வீட்டுல பாத்திரம் கழுவுறது தர துடைக்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு வேலைக்காரி மாதிரி இவ இருக்கா. கேட்டா நல்லது பண்றான்னு மாமா வாய்க்கிழிய பேசுறாரு.
ஸ்வேதா ஏதாவது செய்ய நீயா பார்த்து ஏதாவது செஞ்சாதான் உண்டு. என்ன செய்யறது? வெண்ணிலா, ஐயோ மாமா. என்னாச்சு? ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லையா? நான் என்ன முத்து மாமா பண்றது? பள்ளி மேல விழுந்துருச்சு, அதான் பயந்துட்டேன். தாவணி வேற கிழிஞ்சிருச்சு. சரி விடதான் கிழிஞ்சிருச்சுல்ல. மத்த தாவணியில எங்க வச்சிருக்க? அது அச்சோ, நான் ஒரு லூசு முத்து மாமா. எதுக்கு உடனே வந்துக்கிற? என்னாச்சு? இல்ல, எல்லா தாவணியையும் துவைக்கிறதுக்கு பின்னால பக்கெட்ல நினைச்சு வச்சிருக்கேன் முத்து மாமா. எல்லா தாவணியும் மொத்தமா பக்கெட்ல நினைச்சு வச்சிருக்க? சுத்தம். ஆமா முத்து மாமா, நீ போ, நான் போய் எடுத்துக்கிறேன். மறுபடியும் உன்னை கட்டி போடணுமா? இரு, நீ சட்டையை போடு, நான் போய் எடுத்துட்டு வரேன். தாவணி எடுத்து கொடுக்க போறாராம். தாவணி நான் என்ன நினைச்சனோ அது எதுவுமே நடக்கல. மாமா ஏதாவது ஏடா குடும்பமா பண்றது போட்டோ எடுத்து சிக்க வச்சிடலான்னு நினைச்சா தாவணி எடுக்க போறாராம். தாவணி. அதுக்குள்ள எங்க? ஏன் சட்டையதுக்கு நீ போட்டுட்டு இருக்க? சட்டையை கழட்டு. ஏன் முத்து மாமா இப்படி சொல்ற? எனக்கு இந்த சட்டை நல்லா இருக்குல்ல. சின்ன பொண்ணா நீ? ஏன் சட்டையை போட்டு விளையாடிட்டு இருக்க? சட்டையை கழட்டு முதல்ல. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? சட்டை கழட்டு. போ முத்து மாமா, அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதான் நான் கேக்குறேன். இதுக்கு பதில் சொல்ல முத்து மாமா. லூசு லூசு தனமா பண்ணிட்டு இருக்காத. சட்டையை கழட்டு. இல்ல முத்து மாமா, எனக்கு இந்த சட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தர மாட்டேன். இன்னைக்கு புல்லா நான் இதோட தான் இருக்க போறேன். இதை விளையாட்டு பண்ற பார்த்தா சீரியஸாவே பேசிட்டு இருக்கிற. சட்டையை கொடுமா, நான் கிளம்பணும். தர மாட்டேன் முத்து மாமா, எனக்கு இந்த சட்டை வேணும். நீ அடி வாங்க போற, சட்டையை கொடுக்க போறியா இல்லையா? நான் தர மாட்டேன், எனக்கு இந்த சட்டை வேணும். நீ வேற எடுத்துக்கோ. போ முத்து மாமா. பழையாடாத வெண்ணிலா. கல்லட்டு. தர மாமா. தா. சீக்கிரம் சீக்கிரம். எவ்வளவு நேரம்? வர மாட்டேங்குது மாமா. வராது. கல்லட்டு. வந்துருச்சுல? நீ குழந்தை மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்ட. பெரிய பிள்ளை ஆயிட்டா அந்த மாதிரி நடந்துக்கணும். இல்லைன்னா மற்றவங்களும் உடனே திட்டுவாங்க. அடுத்தவங்க நம்ம திட்டுற மாதிரி நடந்துக்க கூடாது. புரியுதா? சரி போ. என்ன சரி? போ.
அன்னைக்கு நான் உன் சட்டையை கேட்டப்ப தர மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ உன் சட்டையை நீயே கொடுத்திருக்க. எனக்கு என் தாவணி கிழிஞ்சது கூட பரவாயில்ல. இதுதான் எனக்கு கொடுப்பன. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு இது ஒண்ணு போதும் முத்து மாமா. எனக்கு ஒரு கோத்துக்கு அப்படியே வெண்ணிலா மாமா போட்டுக்கோ. ஆமா, என்ன நீ பண்ணிட்டு இருக்க? தாவணி எல்லாத்தையும் தண்ணியில போட்டேன்னா 4-5 தான் இருந்துச்சு. அவ்வளவு தான் இருக்க. ஆமா முத்து மாமா, இன்னைக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் நினைச்சு வச்சுட்டேன். புதுசு வாங்கணும்னு பார்த்தேன், ஆனா சொல்லல. ஏன் சொல்லல? சொல்லிருக்கணும்ல என்கிட்ட. சொல்லி இருந்தனா கடை வீதியில இருக்க எல்லா தாவணியும் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. சரி மாமா. ரொம்ப தான் வச்சுக்கிறாரு. ஊர்ல இருக்கிற தாவணி பூராவுமா, அதுவும் இவளுக்கு, இவன் மூஞ்சிக்கு தாவணி வேற. என்ன வெளியில வீட்டுல யாருமே இல்லைன்னு யாரும் இதை தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. வீட்டுல யாரும் இல்ல முத்து மாமா. ஏதாவது எலி ஏதாவது தட்டி விட்டுருக்கோம். எலியா? யாரும் தட்டி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இரு, யாருன்னு பார்க்கலாம். யாரோ தட்டி விட்ட மாதிரி தானே இருக்கு. என்னடி அதுக்குள்ளே வந்துட்டா? முதல்ல ஏன் இப்படி? बात वाली कुछ करी बात पता யாரையுமே காணுமே. மனசுக்கு உறுத்தலாவே இருக்கு. என்ன நினைக்கல, போய் பார்ப்போம். என்ன ஸ்வேதா? என்னாச்சு மாமா? இல்ல, யாரோ ஓடி போன மாதிரி தெரிஞ்சுதான். நான் யாரையுமே காணுமே. வா, இப்படி பார்க்கலாம். ஐயோ, நம்ம மாட்டுக்கு போறோம். பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். முதல்ல எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும். ஸ்வேதா, என்ன விட்டு போறேன். என்ன மாமா, யாரையும் காணோம். இந்த பக்கம் யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு.
என்ன வெளியில யாரையுமே காணுமே. ஆனா யாரோ பக்கத்துல இருந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தோணுது. யாரையும் காணும் மாமா. வா. என்ன முத்து மாமா, யாரோ இருந்த மாதிரின்னு சொன்ன, யாரையுமே காணுமே. இல்ல வெண்ணிலா, யாரோ ஜாடியை தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே பார்க்கும்போது யாரோ கீழே போன மாதிரி இருந்துச்சு. சரி விடு. முத்து மாமா, நீ வந்து அவங்கள தேடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில சாப்பிடாம வந்துட்ட. அதானே பார்த்தேன். என்னடா நீ ஒன்னும் அதை கேட்கலையேன்னு. சரி நான் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ. என்ன முத்து மாமா, நீ மட்டும் என்ன உட்கார வச்சு எல்லாம் பரிமாறி சாப்பிட வச்ச. அதே மாதிரி நானும் உன்னை உட்கார வச்சு வயிறார சோறு போட்டாதானே எனக்கும் திருப்தி வரும். தினம் என்ன உட்கார வச்சு நீ தான் பரிமாறிட்டு இருக்க. இதெல்லாம் புதுசா இல்ல முத்து மாமா, தினமும் நான் சமைச்சுதான் உனக்கு சாப்பாடு போடுவேன். இன்னைக்கு நீ சமைச்சிருக்கல, நீயே சமைச்சு நீயே போட்டு சாப்பிட்டா முகத்துல அடிச்ச மாதிரி இருக்கும். அதனால உன் முகம் பார்த்து உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போடுற முத்து மாமா. எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க நீ. பொண்ணுங்களா சமையல் கட்டிலே இருக்காங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பெரிய விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது படிச்சாலும் வந்துடாது, அது தன்னால வரணும். அடுத்தவங்கள முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு பரிமாறணும். யாரு வேணா எவ்வளவு வேணா படிச்சிருக்கட்டும், ஆனா அடுத்தவங்களோட மனசை படிச்சிருக்கிற வித்தை உனக்கு மட்டும் தான் தெரியும். சிறப்பு. சரி நீ பரிமாற, நான் சாப்பிடுறேன். சரி மாமாவா. ஐயோப்பா, எப்படியா தப்பிச்சிட்டோண்டி. ஸ்வேதா, உடம்பு ஃபுல்லா அரிக்குதுடி, தாங்க முடியல. எனக்கு தான் அரிக்குது. என்னடி பண்ண சொல்ற? அவங்கள கையும் கலமா மாட்டு வைக்கலான்னு பார்த்தா கடைசியில நான் இப்போ அவங்க கிட்ட மாட்டிருப்பேன் போல இருக்கே. ஓடி வந்த வேகத்துல என் செல்போனை வேற மேலேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ ஸ்வேதா, அது மாமா கையில மாட்டினா என்ன பண்ணுவா? உன் வாய் சும்மா இருக்காத. சாரி சாரி.